ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு சதீஷாவின் வணக்கங்கள். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு தான். ஏன்னா, தமிழ் புத்தாண்டு பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரே புத்தாண்டு பலன்களில் 4 கிரக பெயர்ச்சிகளை பற்றி நம்ம பேச போகிறோம். முதலாவதாக சனி வந்து மார்ச் மாதமே பெயர்ச்சி அடைஞ்சிருது. அதற்கு அப்புறமாக வந்து ராகு கேது பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க போகுது இந்த காலத்தில். ஸோ இதை பற்றி நம்ம வந்து விரிவாக நம்ம பேச போகிறோம். ஒவ்வொருத்தருக்குமே எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இதை பார்க்கும்போது உங்களுக்கு முழுமையாக பிடிபடும். இந்த ஒரு வருஷத்தில் மட்டும்தான் இந்த 4 கிரகங்களுமே இடம்பெயர்வதால் ஏதேனும் ஒரு வகையில் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு நன்மை அப்படிங்கிறது நடக்க இருக்குது. இது என்ன புதுமையாக இருக்குது, இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே தோணும். ஆனால் இதில் வருஷம் வந்து சனியும் சரி குருவும் சரி ஒரு சில பேருக்கு ஃபேவரபுளாக இருக்கும், ஒரு சில பேருக்கு அன்ஃபேவரபுளாக இருக்கும். அந்த வருஷம் முழுக்கவே கஷ்டப்படுவாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து உங்களுடைய ராசிக்கு எந்த கிரகம் நல்லது பண்ண போகுது, எது உங்களை கை தூக்கி காப்பாற்றி விட போகுது, எது உங்களுக்கு வந்து வெற்றி செய்ய போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் ஈஸியாக டிசைன் பண்ணிக்கிறதுக்கு அல்லது பிளான் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இதில் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம், ஆறுதலான விஷயம் என்னென்னா, கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையில் ஒவ்வொரு ராசியினருமே காப்பாற்றப்பட போகிறீர்கள். அது எந்த கிரகத்தினால் காப்பாற்றப்பட போகிறீர்கள் அப்படிங்கிறதையும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள். இந்த தமிழ் புத்தாண்டினுடைய பெயரே விசுவாவசு. குரோதி வருடம் முடிந்து விசுவாவசு ஆண்டு வந்து ஏப்ரல் 14 துவங்குது. அடுத்த ஏப்ரல் 13, 2026 வரைக்குமான உங்களுக்கான பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம். வாருங்கள். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த விசுவாவசு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எந்த ஆண்டும் இல்லாத வகையில் ஏற்கனவே நம்ம சொன்னது மாதிரி இந்த ஆண்டு 4 கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால ஏதேனும் ஒரு வகையில் ஒரு சில ராசிகள் காப்பாற்றப்படுவார்கள்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் நீங்கள் தான் வந்து சந்தோஷப்படணும். ஏன்னா உங்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கிரகங்கள் சுமாரான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலேயோ அல்லது நல்ல பலன்களை கொடுக்கவே முடியாத நிலையிலேயோ இருக்குது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த சனி கிரகம்லாம் பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியாக வந்து உட்கார்றாரு. பொதுவாகவே வந்து சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன், அந்த சூரியனுக்கு பிள்ளையாக வரக்கூடியவர் தான் சனி. சூரியன்னா வெளிச்சம், சனின்னா இருட்டு. எப்படி ஆகும் தந்தைக்கும் பிள்ளைக்கும்? ஸோ இது வந்து ரொம்ப எதிரியாக பார்க்கக்கூடிய ஒரு ராசி அம்சத்தில் தான் வந்து சனி பகவானின் பார்வையில் சூரியனே இருப்பார், சிம்மமே இருக்கும். அதுலேயும் அந்த அஷ்டம சனியாக வந்து உட்காரும்போது வச்சு செய்வார் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதுக்காக கவலையே பட வேண்டாம். ஒரு நாயகன் உங்கள் லைஃப்பில் வருவார், அவர் உங்களை காப்பாற்றுவார். அதை பற்றியெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே வரேன், கவனமாக கேட்டுவாங்க. சரி, இப்போ இந்த அஷ்டம சனியாக வந்து உட்காருவதனால நீங்கள் எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்ளலாம். பொதுவாக உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப கம்பீரமாக வாழணும்னு ஆசைப்படக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஒரு மிடுக்கோடு இருக்கணும், நம்மளுடைய எந்த விதத்துலேயும் தன்மானத்தை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கவனமாக இருப்பீங்க. பட் இப்போ தான் அது எல்லாத்துக்கும் இடைஞ்சல் வரும். யார் வீட்டு வாசல் முன்னாடி போய் நிற்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க வீட்டு முன்னாடி தான் போய் தள்ளும். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம லைஃப்பில் நம்மளுடைய காசை வச்சு உயரணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி இருக்க விடாமல் உங்களை கடன் வாங்க வைக்கும். ஸோ முடிந்த வரை இப்போ நீங்கள் வந்து சிக்கனத்தை கடைபிடிக்கணும். பெரும்பான்மையான நேரங்களில் நம்மளுடைய தன்மானம் கெடுவது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பணத்து விஷயத்தில் தான் அது வந்து பயங்கரமாக பாதிக்கும். ஸோ பணத்து விஷயத்தில் இவ்வளோ நாள் நீங்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இனிமேல் அடுத்து வரக்கூடிய ஒரு 2.5 வருட காலங்கள் ரொம்ப சிக்கனமாக இருங்க. ஆனால் குரு பகவான் உங்களை வந்து பார்த்து கொள்ள போகிறார், உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வராமல் காப்பாற்றி விட போகிறார். சரி, இந்த சனி மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் இன்னொரு பக்கம் வந்து ராகுவும் கேதுவும், ராகு வந்து 7ஆம் வீட்லையும் கேது வந்து 1ஆம் வீட்லையும் நடப்பதுங்கிறது வந்து எரியிற நெருப்பில் பெட்ரோலே ஊற்றுற மாதிரி அப்படியே குபீருங்கும். 2 பக்கமே வெடிக்கும். ஒரு பக்கம் வந்து ஃபேமிலி சைட்லேயும் உங்களுக்கு வந்து சிக்கல்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பணங்காசு இல்லையோ அப்போ வந்து குடும்பத்துலேயுமே வந்து சச்சரவுகள் அப்படிங்கிறது வரதான் செய்யும்.
பாக்கெட்டில் பணம் இல்லைனாலே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும். இந்த காலத்தில் பெண்களும் வந்து ஒரு ஏர்னிங் மெம்பர் தான். ஸோ அவங்களுக்குமே வந்து ஒரு மண்டை சூடு எடுத்துரும், என்ன பண்ணுறதுனே தெரியாது. பட் இதுலேருந்தெல்லாம் வெளிவருவதற்கான விஷயங்கள் எல்லாமே இந்த பகுதியின் இறுதியில் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இலவச பொது பலன்கள் ஒரு சில விஷயங்கள் தரப்போகிறேன். அதெல்லாம் பாருங்கள். எப்படி உங்களை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளலாம் எண்கள் ரீதியாக அப்படிங்கிறத பற்றியெல்லாம் என்னுடைய இறுதி பகுதியில் சொல்லியிருக்கேன் தான். இருந்தாலும் இப்போதைக்கு நீங்கள் வந்து எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ 7ஆம் வீட்டில் வந்து ராகு உட்காரும் பொழுது உங்களுக்கு வந்து குடும்பத்தில் எதிர்பாலினத்தாரால், அதாவது ஆண் என்றால் பெண்ணாலும் பெண் என்றால் ஆணாலும் ஒரு சில சிரமங்கள் வரக்கூடும். அதை முழுமையாக தவிர்த்துக்கோங்க. முடிந்தவரை வந்து ரொம்ப ஜென்டலாக நடந்துக்கணும். வாக்குவாதங்கள், வீண் விவாதங்களை முழுமையாக தவிர்த்துக்கோங்க. அது நீங்கள் உத்தியோகம் செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம், அல்லது தொழில் செய்யக்கூடிய ஒரு இடமாக இருக்கலாம், ஏன் வீடாக கூட இருக்கலாம். வீட்டில் கூட கணவன் மனைவிக்கிடையே அதிகப்படியான வாக்குவாதங்கள், வார்த்தை பிரயோகங்களை தவிர்த்துக்கோங்க. நம்மள்கிட்ட வந்து நம்ம சைடு இப்போ வீக்காக இருக்குது அப்படிங்கும்போது அதுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம நடந்துக்கணும். அதே பழைய கம்பீரத்தோடு நம்ம வந்து சிங்கம் மாதிரி கர்ஜித்தோம்னா நமக்கு தான் முகரையில் அடி உழுவுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் தயவு கூர்ந்து இந்த டயத்தில் பொறுமையாக போவது நல்லது. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி குரு வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வருகிறார். லாப குருங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. உங்களுக்கு காசு பணத்தை தருவார். நான் ஏன் வந்து ஆரம்பத்தில் அவ்வளோ விஷயங்களை நான் சொன்னேன்னா, இவர் கொடுக்கக்கூடிய காசு வந்து உங்களுடைய தன்மானத்தை காப்பாற்றுவதற்காக நீங்கள் உபயோகப்படுத்தணும். ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல லாவிஷாக இருந்துட்டீங்கன்னா உங்களுடைய மதிப்பு மரியாதையை கெட்டு போகக்கூடிய அளவுக்கு யார் வீட்டு முன்னாடியாச்சும் போய் நின்று கடன் காய்க்கிற மாதிரி ஆகிடும். அதனால லாப குருவை மிக சரியாக பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் முன்னாடி நான் எல்லா நெகட்டிவான விஷயங்களையும் சொல்லி உங்களுக்கு அலர்ட் பண்ணியிருக்கேன். லாப குரு உங்களை வந்து பெரிய அளவுக்கு உங்களை வந்து கை தூக்கி விட முயற்சி பண்ணுவார். இன்னும் சொல்லப்போனால் அந்த ராகுவுமே, இந்த குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவுமே அவருடைய பார்வையில், குருவுடைய பார்வையில் தான் ராகு இருக்கிறதுனால பெரிய சிக்கல்கள் உங்களுக்கு வந்து இருக்காதுங்கிற லெவலில் உங்களை வச்சுருப்பாங்க. நான் சொன்ன விஷயங்களை கவனமாக கடைபிடிச்சிங்கன்னா பெரிய அளவுக்கு காப்பாற்றப்படுவீர்கள். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது விஸ்வாவசு ஆண்டினுடைய பலன்கள் பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கிரகங்கள் கை கொடுத்தாலும் சரி, கைவிட்டாலும் சரி, வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நன்மையாக வாழ்வதற்கு ஒரு வழி இருக்கிறது. இப்போ கிரகங்கள்ங்கிறது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். நம்மளால் அப்படி பிடிச்சி நிறுத்த முடியாது. அதனுடைய பாதிப்புகளில் இருந்து தப்ப முடியாது. ஆனால் ஒருவருடைய பெயர் வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டிய எண்ணிற்கும் ஸ்ட்ராங்காக அமைஞ்சிச்சுன்னா வாழ்நாள் முழுமைக்குமே காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறது நிதர்சன உண்மை. ஆனால் அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே குலதெய்வ வழிபாடு செய்து அதனுடைய அருளாசிகள், குலதெய்வத்தினுடைய அருளாசிகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால், நீங்கள் வணங்கும் குருமகான்களுடைய அருளாசிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்றால், இந்த பதிவை பார்த்து உங்களுக்கு எண்கணித பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டிய எண்ணிற்கும் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு ஒரு முதல் தகவல்களாக நான் உங்களுக்கு வழங்குவேன். அது இலவச பொது பலன்களாக உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன். அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறது ஃபர்தர் கன்சல்டேஷனில் அது நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது வந்து வாழ்நாள் முழுமைக்குமே உங்களை காப்பாற்றும். அது உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் இதற்கு பொருத்தமாக அமையும் சக்தி வாய்ந்த அதிர்ஷ்ட பெயர் என்னால் உங்களுடைய விதி வந்து நல்ல கதிக்கு மாறும், உங்களுக்கு வெற்றியை தேடி தரும். அதை பற்றின தகவல்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பெயர், இது ரெண்டுத்தையும் எனக்கு நீங்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி வைக்கணும். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பதில் 3 நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன். நேரம் இல்லாத காரணத்தால் முதலில் வரக்கூடிய ஒரு 100 நபர்களுக்கு நான் அனுப்புவதாக இருக்கேன். முடியாதவங்களாம் 100 தாண்டி போனவர்களும் நீங்கள் அனுப்புங்க. உங்களுக்கு என்னுடைய நேரத்தை பொறுத்து நான் எப்படியாச்சும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய வியாபார பெயரையுமே குறிப்பிட்டு அனுப்புங்க. குழந்தைக்கு இப்போ தான் பேர் வச்சுருக்கீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பெயரையுமே அனுப்பிச்சி விடுங்க. அவங்களுக்கும் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.